நாராயணநாதா சிவநாதா உமக்க பயம், நாடுங்களி கேடுவரு நாதா உமக்க பயம், சீரா புவியால வருவாயே உமக்க பயம், சிவசிவநேஷா சரணம் மகா சிவனே உமக்க பயம். வணக்கம், நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சாந்தன் சாம்ராஜ். வைகுந்தர் திருச்செந்தூர் கடலில் மீண்டும் அதாவது சம்புவ தேவரா ஈஸ்வரன்கிட்ட வரம்பெற்று மகாவிஷ்ணுவின் அம்சமாக மண்ணில் பிறப்பெடுத்து ஒரு முத்துக்குட்டிங்கிற பேரில் கன்னியாகுமரியில் வாழ்ந்து மக்களுக்கு உதவியெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்க தருணத்தில் அவருக்கு தீராத நோய்வாய்ப்பட்டு கடற்கரைக்கு அவங்க அம்மா அழைச்சிட்டு போகிறாங்க இல்லையா, பகவான் உத்தரவின் பேரில். அப்போது அவர் அங்கேருந்து உள்ள நீச்சல் அடித்து குளிச்சிட்டு இருக்கிற தருணத்தில் தான் அவருக்கு மகாவிஷ்ணுவும் திருமால் திருமகள் இவங்கெல்லாம் ஆட்கொள்கிறாங்கல்ல. அப்போ தேவர்கள்லாம் எழுப்புறாங்க குரல் என்னென்னு, மக்கள் சான்றோர்கள் கொடும் பிணி கஷ்டம் களி மாயை இதில் நல்லா ஊறிட்டாங்க, ரொம்ப வேதனையாக இருக்குது, நீங்கள் வரணும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவர் சடத்தில் ஆண்டவன் பிரவேசித்ததும் அவருக்கு சொல்லக்கூடிய விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா வைகுந்தர், தேவர்களும் சான்றோர்களும் பயப்பட தேவையில்லை, நான் வந்து விட்டேன், நான் நல்லோர்களை சான்றோர்களை மீட்பேன் காப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவரே சிவன், அவரே வைகுந்தர், அவரே மகா விஷ்ணு ஸ்ரீமன் வைகுந்தராக வந்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி, எதுக்கு பயம், எல்லாம் சிவமயம் அப்படின்னு சொல்லி முடிப்பார் இந்த பாடல் வாயிலா. அது கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் அதில் ஒரு சீரியஸ்னஸும் இருக்கும், அதெல்லாம் நல்லா கவனிச்சிக்காங்க. அப்போ கொஞ்ச நாளாக ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் பாடலெல்லாம் போட்டுட்டு இருந்தார்ல அந்த 2 ஆண்டுகளாக ஆரம்படிச்சித்த பாடல்ல, அதில் நிறைய உண்மைத்தன்மை இருந்துச்சு, எதிர்கால நிகழ்வுகள் இருந்துச்சு, உலகத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடியதெல்லாம் அப்படி இருக்கும், அவதாரன்னு ஒருத்தர் வருவாரே அவருக்கு என்னெல்லாம் அடையாளங்கள் இருக்கும் அப்படிலாம் போதிக்கப்பட்டுச்சு இல்லையா. அவர் இப்போ 10ஆம் தேதி சிவராமன்றவர் என்ன போட்டத்தில் போகிறாரு, அவர் 9ஆம் தேதியோ 11ஆம் தேதியோ வச்சுக்காங்க அப்படிங்கிறதுலாம் காமெடியாக இருக்குது. என்ன வெயிலு, ஒரு 8 நாள் பீடி கொடுத்தா தம்பி. என்ன பீடினே? பூமாருக்கு பீடி கொடு. இந்த அருக்கு பக்கத்து ஊரு 1.5 கிலோமீட்டர், மழை அப்படி பெய்யுது, இந்த ஊர்ல தான் அப்படி அநியாய வெயிலு. ஓவரா கொடுப்பா சீக்கிரம். இருண்ணே, தேடித்தானே எடுக்கணும். நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு, மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான், நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு. உனக்குதான் தங்கச்சி இல்லையா, ஏன் போய் சொல்ற? இல்லப்பா, சின்னம்மா மக. குடு. பீடியே இல்லனே. இல்லாட்டாலும் பரவாயில்ல, சுருட்டா இருந்தாலும் குடுறா, பகுத்த கலக்குது. குடு. கெட்ட நேரம் இருந்தா ஒட்டத்துல உட்கார்ந்தாலும் வச்சுடும்ல. நாங்களா காமெடியாக இருக்குது. அப்போ எப்போ பார்த்தாலும் மெயில் பண்ணுறது, நீ வாடா வாடா வடிவேல் சொல்கிற மாதிரி ஏரியாவுக்கு வந்துட்ட, தெருவுக்கு வாடா, தெருவுக்கு வந்துட்ட, வீட்டுக்கு வாடா, வீட்டுக்கு வந்துட்ட, எனக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட வம்பிழுக்கிறியா, வலுக்கட்டாயமா, ஓஹோ அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அட்ரஸ் கொடுக்குறதில்ல, ஆதார் கார்டு கொடுக்குறதில்ல, ஃபோன் நம்பர் கொடுக்கல, முகம் காட்டி வீடியோ போடல, எல்லாமே போச்சு. நான் என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குறேன்? சாரி. என்ன சாரி பாவட அன்றாரு இருக்குது. இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா? யார் மேல? என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க நீ. இடிச்சோன கிருன்னு சுத்துறே இல்ல, அப்பவே தெரிஞ்சது உன் வெயிட் என்ன. இந்த பாரு, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசென்ட்டா முடிச்சுக்க. எப்படி? உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல மன்னிப்பு கேட்டு கண் எமைக்கிறதுக்குள்ள ஓடி. என்னது? என்னைய டீசென்ட்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ. இதே மேட்டர் என் ஏரியாவில செஞ்சிருந்தா முறுக்கு நகையை முறுக்கு மாதிரி நொறுக்கு ஒடிச்சிருப்பேன், தெரிஞ்சுக்க. ஏன் இங்கே நொறுக்கு? ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு லீவா இருக்கணும். இன்னைக்கு எனக்கு லீவ போடு. போடு லீவ். லீவ் போட முடியாதுயா. சரியான ஆம்பளை யாரோ ஏரியா போயா. ஏதோ ஏரியா. ஏரியாக்கு வாயா நீ. ஏரியா சொல்லு. வாடா நீ. ஓ ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடா. நீயா கண்டுபிடிச்சு வாடா. என்ன சொல்லி விட. இதுல
ஒரு காமெடி இருந்தாலும் சீரியஸாக நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இவ்வளோ நாள் கைக்கு கிடைச்ச பாட்டோ அல்லது புனைந்த பாட்டியோ போட்டாச்சு. ஒரு சில உண்மைகள் அதில் இருக்குது, ஒரு சில புதிர்கள் இருக்குது. இப்போ புகுத்தியாச்சு. ஸோ இனிமேல் நம்ம கிளம்பிக்கலாம். சிவராமன் அப்படிங்கிறவர் என்னை கொண்டுட்டாரு அல்லது என்னை பேன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகிறதுக்கான ஐடியாவா ராதாகிருஷ்ணன். ஏன்னா கொஞ்ச நாளாக பாடல் வரல. அதனால் 10ஆம் தேதி உங்கள் பேரில் நீங்களே ஒரு பேக் ஐடி ரெடி பண்ணிக்கிட்டு சிவராமன்ட்டு அவன் உங்களை மிரட்டுற மாதிரியும் அவனுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரியும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் காணாமல் போயிடுவீங்கல்ல. ராதாகிருஷ்ணனுங்கிற ஐடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இனிமேல் பாட்டு வராது, உங்கள் ஐடியிலேருந்து கமெண்ட் வராது. நீங்கள் வருவீங்க, வேறு ஒரு ஐடி ரெடி பண்ணிக்கிட்டு வந்து கமெண்ட் பண்ணிட்டுப்பீங்க. ஆனால் ராதாகிருஷ்ணனுங்கிற ஐடியே நீ இருக்காது தானே, எஸ்கேப் ஆகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அதுக்கு காரணம் சிவராமன் உங்களை மிரட்டிட்டாரு, நான் கொண்டுட்டாரு அப்படின்னு முடிச்சுக்குவீங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டு போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, போகிறது தான் போகிறீங்க. ஒரு உண்மையை சொல்லிட்டு போங்க. இந்த பாடல் உங்களுக்கு யார் கொடுத்தது, எப்படி வெளிவருது? நீங்களே உட்காந்து எழுதுறீங்களா, இல்லை உண்மையிலே சிவனடியார்கள் அரம்பாடி சித்தர்னு ஒரு கேங் இருக்கா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஓலைச்சுவடிகள் ஏதாவது ஒரு தரவுகள் கிடைத்ததா அப்படிங்கிறதையாவது சொல்லிட்டு போடா ராதாகிருஷ்ணா. காமெடி பண்ணது போதும், கோல்மால் பண்ணது விளையாண்டது எல்லாமே போதும். அப்பப்போ லைட்டிங் போயிடுது. உண்மை சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன், அதையாவது சொல்லிட்டு போ. லைட்டு கட் ஆகுது. அதாவது உண்மையான பேர் என்ன, எந்த ஊர், என்ன வேலை பார்த்துட்ருக்க, கல்யாணம் ஆகிடுச்சா, குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க, அப்புறம் எப்படி இந்த பாடல்லாம் கிடச்சி எதாச்சும் சொல்லிட்டு போயிட்டா எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். பாடல் கொஞ்ச நாளாக கட் ஆகிடுச்சு. இப்போ நீ எஸ்கேப் ஆகிறதுக்கான ஐடியாவை ஸ்கெட்சை சும்மா சூப்பராக போட்டுட்ட. எனக்கு தெரிஞ்சு எஸ்கேப் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை எஸ்கேப் ஆகிறதா இருந்தால் ஒரு சில உண்மைகளை சொல்லிட்டு ஓடி போயிரு. இந்த பாட்டு மட்டும் நீயே எழுதுறியா, நீயே தான் ராதாகிருஷ்ணன், நீயே தான் சிவனடியார், நீயே தான் அரம்பாடியார் அப்படிங்கிற மாதிரி தான் போட 3 நாள் குழுவில் ஒரு முடிவு வந்திருக்குது. மெஜாரிட்டி லைட்டிங் எப்போ கட்டாது. அதனால் அதை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு கிளம்பிட்டு ராதாகிருஷ்ணன். அப்புறம் வைகுந்தரை பற்றி பேசுகிறேன். நன்றி, வணக்கம். இதான அவன் ஏரியா? ஆமா. அதான் வந்துட்டேன்ல, பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற. மணி என்ன? நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. மதியம் 3. அதுக்கு 2:59 கண்டதுன்னா என் ஆளு இவனை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் தப்பிச்ச. ஏன் நீ வேணாடி? மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது.